ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் உங்களுடைய பையன் அல்லது உங்களுடைய மகள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வைத்திருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அலௌன்ஸ் பண்ணி உள்ளது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஏன் வைத்திருக்கணும், எதற்காக வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் பள்ளி கல்வித்துறை விளக்கம் கொடுத்துள்ளது. அது என்ன விளக்கம், எப்படிப்பட்ட விளக்கம் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு செய்தி சேனலை பார்க்க இருக்கிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். பள்ளி கல்வித்துறை மாணவ மாணவிகளுடைய செயல்பாடுகளில், அதாவது கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் அதிக அக்கறை எடுத்து வருகிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் அவர்களுடைய பெற்றோர்களை கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் செயலி, புதிய இணையதளம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்கிற செய்தி கூட உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த பள்ளி கல்வித்துறை சார்ந்த பெற்றோர்களுடைய 1,25,00,000 செல்போன் எண்கள் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனியாக ஓடிபி அனுப்பி அவர்களுடைய செல்போன் எண்களை சரிபார்க்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ பெரும்பாலான ஸ்மார்ட் ஃபோன்களில் வாட்ஸ்அப் எண்ணில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் என்கிற பெயரில் ஒரு புதிய தளம் உருவாக்கப்பட்டு இதற்காக மாணவ மாணவிகளுடைய கல்வி சார்ந்த செயல்பாடுகள் இந்த தளத்தின் மூலம் பெற்றோர்களுக்கு பகிரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்முடைய பள்ளி கல்வித்துறை கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஐடியாவை நிறைவேறணும், அந்த ஐடியா முழுமை பெறணும் அப்படின்னு சொன்னால் மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்களிடம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்க வேண்டும். ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால்தான் அதில் வாட்ஸ்அப் என்கிற இயங்குதளத்தின் மூலம் மாணவ மாணவிகளுடைய கல்வி சார்ந்த முன்னேற்றங்கள், கல்வி சார்ந்த நடவடிக்கைகள், கல்வி சார்ந்த திட்டங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஸோ உங்களிடம் நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தால், குறிப்பாக அரசு பள்ளி சார்ந்த மாணவர்களுடைய பேரண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் வைக்க வேண்டும் என்று சொல்லி கல்வித்துறை அறிவுறுத்தி உள்ளது. ஸோ இந்த அறிவுறுத்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பள்ளி கல்வித்துறையுடைய இந்த நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திக்கலாம். பாய் பாய்.